வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருதர். நீங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த OnePlus Buds ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். OnePlus கம்பெனிலேருந்து மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது, ஆடியோ ப்ராடக்ட்ஸில் தொடர்ந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ட்ரூலி வயர்லெஸ் செக்மெண்ட்டுக்குள்ளேயும் அவங்க இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க இறங்கியிருக்காங்கன்னு சொல்கிறத விட விவோலேருந்து வந்த ஒரு ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை அப்படியே எடுத்து ரீபிராண்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே சில R&Dயில் கொஞ்சம் சவுண்ட் ப்ரொஃபைல்லாம் மாற்றி OnePlus Buds அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் நியாயமான விஷயம். பட் இந்த ரீபிராண்டிங் பற்றி நான் எப்பவுமே குறை சொல்கிறது கிடையாது. நல்ல விஷயம் நல்லா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா யாருமே என்றைக்குமே குறை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த OnePlus Buds எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா OnePlusனுடைய தீம் ஒயிட் அண்ட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த OnePlus Budsக்கான ஒரு சார்ஜிங் கேஸ், அப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த 2 பட்ஸ் இருக்குது. அப்புறம் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது USB Type-C கேபிள் தான். அதுக்கப்புறமா யூசர் மேனுவல். எங்கடா இந்த சிலிகான் டிப்ஸ் எல்லாம் காணோமே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸுக்கு சிலிகான் டிப்ஸ் தேவைப்படாத ஒரு ஓப்பன் பேக் டிசைன். இன்ஃபேக்ட் நான் இந்த OnePlus Buds நான் க்ளோஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அசல் நம்ம ஆப்பிளோடைய ஏர்பாட்ஸோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நீங்களுமா காப்பி அடிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸ்கூலில் நம்மலாம் காப்பி அடிக்கிறப்போ பக்கத்தில் பிள்ளையை பார்த்து காப்பி அடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக அது நம்ம பேப்பர் தான் தெரிகிறதுக்கு, யாருக்கும் மாட்டாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எழுதி விடுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல டிசைனில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அந்த கேஸோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக சிறுசாக இருக்குது. நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இது ப்ளூ, நாட் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒயிட் கலரில், பிளாக் கலரில் அவைலபிளாக இருக்குது. கேஸினுடைய கீழ்ப்புறத்தில் இந்த கேஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு USB-C போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கிடையாது. சார்ஜ் எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னே இருக்கிற ஒரு LED லைட் தான், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா செட்டிங்ஸில் போய் பார்க்குறப்போ பல விவரங்கள் தெரியுது. அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். உங்ககிட்ட OnePlus மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இந்த OnePlus ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ் பர்ஃபெக்டாக செட் ஆகும். அதாவது நீங்கள் பாக்ஸ்லேருந்து திறந்த உடனே ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்ப கூட அது ஆட்டோமேட்டிக்காக பேரிங் பண்ணுறதுக்கான ரெக்வஸ்ட்லாம் கேட்டு உடனடியாக பேரிங்கும் பண்ணிடுது. அது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்கள் எப்போல்லாம் அந்த கேஸை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இமீடியட்டாக பேர் ஆயிடுது. நீங்கள் எடுத்து நீங்கள் பாட்டு கேட்க வேண்டியதான். இரண்டையும் ஒரே நேரத்தில் நீங்கள் ஸ்டீரியோவாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்று மட்டும் கேட்கணும்னா ஒன்று மட்டும் எடுத்து கூட நீங்கள் பாட்டு கேட்கலாம். இல்லாட்டி கால் ஃபேஸை கூட நீங்கள் பேசிக்கலாம். சரி, இந்த ட்ரூலி வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ், இந்த இயர்பட்ஸ்னுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலரில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கிற இந்த ப்ளூ கலரில் ஒரு எல்லோ கலர் ஆக்சென்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸினுடைய உள்புறத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ஆக்சென்ட் கொடுத்துருந்தாங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. முன்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்சர் இருக்குது. இந்த சென்சர் வேரிங் சென்சர். நீங்கள் காதிலேருந்து நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா காதிலேருந்து எடுத்துட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பாட்டை நீங்கள் கேட்டுட்டு இருக்க பாட்டை பாஸ் பண்ணும். திருப்பி நீங்கள் காதில் போட்டிங்க அப்படின்னா பாட்டு ரெஸ்யூம் பண்ணும். கேஸ் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க சொன்னேன். ஆனால் இது இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபிட்டிங். இந்த மாதிரி டைப் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் எல்லாமே ஃபிட்டிங்கில் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். நீங்கள் சும்மா ஆஃபீஸில் உட்காந்தோ இல்லை வீட்டில் உட்காந்தோ இல்லை பஸ்ஸில் உட்காந்தோ இல்லை காரில் போயிட்டு இருக்கிறப்போ பாட்டு கேட்டிங்க அப்படின்னா விழுகிற மாதிரி பயம் இருக்காது. பட் நடக்கிறப்போ இல்லை ஓடுறப்போ இல்லை ஜாகிங்கோ இல்லை ஒர்க் அவுட்டோ ஜிம்முக்கோ அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ இது கண்டிப்பாக காதில் செட் ஆகவே ஆகாது. ஒரு 2 குதிச்சாலே கீழே விழுந்துடும். அவங்களுடைய காதோட சைஸுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொருத்தரும் ஒரு இயர் டிப்ஸ் கூட சூஸ் பண்ண முடியாது இந்த மாடல்ல. சில பேருக்கு இதுவுமே செட் ஆகும். அவங்களுடைய காதோட அமைப்பு பொறுத்து இருக்கு. இந்த இயர்ஃபோன்ஸோடைய சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. பேஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ மித்த ஃப்ரீக்வன்சியும் கை விட்டுறாம மித்த ஃப்ரீக்வன்சிக்கான ப்ராமினன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. மேல் வாய்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸாக இருக்கட்டும், வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. சவுண்ட் ஸ்டேஜிங் அவ்வளோவா இதில் எனக்கு என்ஜாய் பண்ணலை. அதாவது சரௌண்ட் சவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு அவ்வளோவா கேட்காது. பட் இந்த ஹை நோட்ஸில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னுடைய ஹை நோட்ஸ் கிளாரிட்டிலாம் ஆவரேஜுக்கும் மேலவே கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சமீபத்தில் நான் யூஸ் பண்ண இந்த சவுண்ட் கோர்னுடைய லிபர்ட்டி ஏர் 2 இயர்ஃபோன்ஸ் ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில். ஸோ அதை யூஸ் பண்ணதிலிருந்து மித்த எந்த ஒரு இயர்ஃபோனுமே பெருசாக என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த OnePlusனுடைய இயர்ஃபோன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக நானும் மாற்றி போட்டு பார்க்குறேன்.
இந்த சவுண்ட் கோர்ல பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதோடைய ஃபிட்டிங். ஸோ நல்ல ஒரு ஐசோலேட்டட் சவுண்ட் உங்களுக்கு கிடைக்கிறப்போ அதிகமான வால்யூம்ல வச்சு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. மிதமான வால்யூம்ல நல்லா நீங்க மியூசிக் என்ஜாய் பண்ணலாம். லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி OnePlus Buds விட இது நல்லா இருக்கு. பட் எங்க வந்து அதிகமான டிஃபரன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன்னா சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து தாறுமாறா இருக்கு. ஸோ அந்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ்க்காகவே இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த சவுண்ட் கோர்னுடைய லிபர்ட்டி ஏர் 2 தான் என்னுடைய கோ டு சாய்ஸா இருக்கும். பட் இதோடைய விலை பாத்தீங்கன்னா 8000 ரூபாய். OnePlus Buds உடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 5000 ரூபாய். ஸோ 5000 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆஃப் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா இரண்டு பிரச்சனை. ஒன்று வந்து ஃபிட்டிங், இரண்டு வந்து சவுண்ட் ஸ்டேஜிங். கால்ஸ் பேசுறதுக்கு இந்த OnePlus Buds சூப்பரா இருந்துச்சு. நான் பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கிளியரா கேட்டுச்சு. அவங்களுக்கும் நான் பேசுறது கிளியரா கேட்டுச்சு. காரணம் என்னன்னா இதுல வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கால்ஸுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், மியூசிக்கு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி இதுல IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோட் இருக்கு. அது வந்து உங்ககிட்ட OnePlus மொபைல் போன்ஸ் இருந்தால் மட்டுமே அதுல வந்து ஃபெனடிக் மோட்ல வந்து லோ லேட்டன்சியை இந்த OnePlus Budsக்கு நீங்க எனேபிள் பண்ணி விட்டுறலாம். ஸோ லோ லேட்டன்சியில் நீங்க கேம் விளையாடலாம். பேட்டரின்னு வரப்போ இந்த செக்மெண்ட்ல அவங்க வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சூப்பரா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ அவங்களுடைய டாப் எண்ட் மொபைல் போன் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அதே மாதிரி இதுலயும் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் இல்ல, பரவாயில்ல. இதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. உங்ககிட்ட OnePlusல இருந்து வர அந்த வார்ப் சார்ஜர் இருந்துச்சு அப்படின்னா இதுல சூப்பர் ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு என்னுடைய டெஸ்ட்ல ஒரு 50% வால்யூம் வச்சு நான் கேட்டப்போ 10 hours வரைக்கும் எனக்கு தாக்கு பிடிச்சிச்சு. ஸோ இந்த பாக்ஸ்னால 3 தடவை 0% சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்னுடைய டெஸ்ட்ல அதை விட அதிகமாகவே எனக்கு கிடைச்சிச்சு. 30 hours அவங்க சொல்றாங்க. ஸோ ஒரு 30 ஹவர்ஸ்க்கு மேலே 35 ஹவர்ஸ்க்கு மேலேயே எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். டால்பி அட்மாஸ்க்கான சவுண்ட் எஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டைராக் சவுண்டுக்கான எஃபெக்டும் இதுல இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளவா எனக்கு எஃபெக்டிவா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. பட் இதுல வந்து ஆப்டெக்ஸ் கோடெக்கான சப்போர்ட் கிடையாது, ஹைரஸ் ஆடியோக்கான சப்போர்ட் கிடையாது, வெறுமனே ஏஐசிக்கான சப்போர்ட் மட்டும் தான் உண்டு. இந்த இயர்போன்ஸோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டச் ஜெஸ்டர் தான். டச் பண்ணி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது என்ன மாதிரியான கண்ட்ரோல், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத ப்ளூடூத்ல OnePlus Budsக்கு பக்கத்துல செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த OnePlus Budsக்குனே பிரத்யேகமா ஒரு அப்ளிகேஷன் பேஜ் உங்களுக்கு திறக்கும். சோ அந்த அப்ளிகேஷன் பேஜ்ல எவ்வளோ பேட்டரி மிச்சம் இருக்கு, அதாவது இந்த கேஸ்ல எவ்வளோ பேட்டரி இருக்கு, இந்த ஒவ்வொரு இயர்போன்ஸ்லயும் எவ்வளோ பேட்டரி மிச்சம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த டச் டெஸ்டர் வந்து என்ன மாதிரியான கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இது வரைக்கும் எந்த இயர்போன்ஸையும் பார்க்காத ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபைண்ட் இயர்போன்ஸ். சப்போஸ் நம்ம இந்த இயர்போன்ஸை கழட்டி ஒரு இயர்போன்ஸ் எங்கேயோ போட்டோம், காணாம போயிருச்சு அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அதுல வந்து ஃபைண்ட் இயர்போன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க பிரஸ் பண்ணோனே ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட் இதுல இருந்து எமிட் பண்ணுது. வீட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Alright, so finally இந்த OnePlus Buds வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்க உங்ககிட்ட OnePlus மொபைல் போன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மித்த இயர்போன்ஸ்லாம் வாங்குறதுக்கு பதிலா இந்த OnePlus ட்ரூலி வயர்லெஸ் இயர்போன்ஸ் வாங்குறது ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். உங்க போனோட சூப்பரா அது பேர் ஆகி ஒர்க் ஆகும். உங்ககிட்ட பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஞ்சம் காசை நீங்க கூட செலவு பண்ணி இந்த சவுண்ட் கோர்னுடைய லிபர்ட்டி ஏர் 2 அது அவைலபிளா இருக்கிறப்போ வாங்குறது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த பட்ஜெட்ல செட் ஆகாது, மித்த இயர்போன்ஸ்லோட கம்பேர் பண்றப்போ எப்படி இருக்குன்னு நீங்க பாக்கிறதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் கம்பேர் பண்ண இந்த வருஷம் கம்பேர் பண்ண எல்லா இயர்போன்ஸுக்கான GSS Score Card வந்து அந்தந்த ரிவ்யூவோட டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இப்போ இந்த OnePlus Buds உடைய GSS ஸ்கோரும் நீங்க பார்க்கலாம் இப்போ. ஸோ இதான் என்னுடைய OnePlus Buds ரிவ்யூ. இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் GiriSonnaSeri சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.